ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஆக்டர் திரவியம் நான் 5 years ஆஃப் திரவியம் செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு லைவ்ல ஜேபி ஃபேன்ஸை வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டாராம் அவங்கள பற்றி. ஸோ அதுக்காக சாரி கேட்டே ஒரு வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜேபி ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத அழகாக வந்து அதில் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் அங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ மக்களே, இப்போ தான் நம்ம யூடியூப் லைவை முடித்தோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். எந்த விதமான இன்டென்ஷன்ஸும் இல்லை. சில பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ஜேபி ஃபேன்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணலை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. நான் கடைசியில் நான் ஸ்பெஷலாக சொல்லணுன்னு நினச்சிட்டு வந்து மறந்த ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நான் யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதுவும் வந்து கடைசியில் பாடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதையும் மறந்துட்டேன். உண்மையாலுமே ஜென்யூனாக நான் மறந்தது தான். இதில் வந்து எனக்கு ஜேபி ஃபேன்ஸு அவங்கள வந்து ஸ்பெஷலாக இது பண்ணணும் அப்படின்னு எந்த இன்டென்ஷன்ஸும் இல்லை. தயவுசெய்து இப்படி நினைக்காதீங்க. ஜேபி ஃபேன்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரப்டாக எண்ட் ஆனதுக்கப்புறமா நிறையா பேர் வந்து நீங்கள் ஜேபிக்கு ப்ராப்பராக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல, சீன்ஸ் வரல, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க தான் ஒன்றா பண்ணணும். ஸோ அவ்வளோ பேரும் வந்துட்டு ஜேபிக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க ஒன்றா பண்ணணும், அவங்க 2 பேரும் ஒன்றா நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசைப்பட்டீங்க. ஹேஷ்டேகெல்லாம் போட்டு கூட நீங்கள் இது பண்ணீங்க. நான் இதை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைசியில் சொல்கிறேன்ட்டு இருந்தேன். இந்த மாதிரியே எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த ஒரு ரீல் கப்புளுக்கும் வந்துட்டு தனியாக ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி அவங்களுக்காக அவ்வளோ போஸ்ட் போடுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஜீவா அண்ட் பிரியாவுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, போராடி இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு போராட்டமே நடத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அடுத்தது 2 பேரும் ஒன்றா பண்ணணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அது நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃப்யூச்சரில் நடக்கலாம். அதுக்காக நானுமே வெயிட் பண்ணுறேன். பட் தயவுசெய்து வந்து உங்களை நான் அவாய்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஐ டோன்ட் அவாய்ட் எனி ஒன். புரியுது? ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஐ ரியலி ஹோப் யூ ஆல் see this அண்ட் மன்னிச்சிருங்க. நான் லைவில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சங்கடப்படாதீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. ஜென்யூனாகவே நான் மறந்துட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரியலி சாரி. ஜேபி ஃபேன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் டு மீ. தே ஆர் லைக் ரொம்ப இர்ரெஸ்பெக்டிவாக வந்து அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்குமே. என்னுடைய அதாவது ER2 இருந்து தான் ஜீவாவாக உங்களுக்கு எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே நான் ER1 என்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து இந்த நாள், அதாவது நான் டெபியூ ஆன இந்த நாளை நீங்களும் சேர்ந்து கொண்டாடிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை யூடியூப் லைவில் மென்ஷன் பண்ணாதது வந்து வேறு எந்த இன்டென்ஷன் சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா?